ஹீட் இருக்கும்போது என்னென்ன சிம்டம்ஸ் நம்ம பாடியில தெரியும்? எஸ்பெஷலா வந்து பார்த்தோம்னா கண்கள்ல ஒரு எரிச்சல் இருக்கு, ட்ரைனஸ், ஸ்கின்ல எப்பவுமே வந்து ஒரு ட்ரைனஸ் இருந்துகிட்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும். திடீர்னு இன்னைக்கு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, மேம் எனக்கு சாப்பிட்டுட்டே இருக்கேன், திடீர்னு வந்து வயிறு இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கு, அடி வயிற்றுல வந்து வலி இருக்கு, யூரின் பாஸ் பண்ணும்போது ஒரு பர்னிங் சென்சேஷன், ரொம்ப சூடா வந்து யூரின் பாஸ் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே உடல் உஷ்ணம் இருப்பதற்கான அறிகுறிகள் தான். பேசிக்கா உடல் உஷ்ணத்தை குறைக்கணும் அப்படின்னா நன்னலம் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சித்தா டாக்டர் ஆர் நித்யா இருக்காங்க. சோ அவங்க கூட தான் இந்த இன்ட்ராக்ஷன் இருக்க போகுது. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? பாடி ஹீட் எதனால வருது? பாடி ஹீட் நிறைய நோய்களுக்கு இதுதான் முக்கிய காரணம்னு சொல்லலாம். அந்த உடல் உஷ்ணத்தை தணிக்கிறதுக்கான வழிமுறைகள் தான் நிறைய இருக்கு. பட் அதை நம்ம ஃபாலோ பண்ண மறந்துட்டோம்னு சொல்லலாம். பாடி ஹீட் எதனால வருது? உடல் உஷ்ணம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவை பொறுத்துன்னு சொல்லலாம். இப்போ நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட் எந்த மாதிரி இருக்கு, எதை பேஸ் பண்ணி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும். அப்போ எந்த நேரத்தில் நம்ம சாப்பிட்றோம், காலநிலைக்கு ஏற்ற உணவு சாப்பிட்றோமான்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தோம்னா இப்போ இன்னைக்கு அதிகமாக நல்ல ஆயிலி ஃபுட்ஸ் நிறைய எடுக்கிறோம். ஸோ எண்ணெயில பொரித்த உணவுகள் நிறைய இருக்கும். எஸ்பெஷலி வந்து பார்த்தோம்னா நான்வெஜ், அது எண்ணெயில பொரிச்சு நல்லா எடுக்கும்போது அதற்கேற்ற மாதிரியான தண்ணீர் குடிக்கிறதும் கிடையாது. ஸோ இதனால அது எல்லாமே ஹீட்டாக தான் நம்ம பாடியில கன்வெர்ட் ஆகுது. ஸோ அப்போ எக்ஸஸ் ஹீட் இதனால உருவாகுது. இன்னொன்று, சரியா நம்ம வந்து உறக்கம் இல்லாமல் இருக்கிறது, இது அடுத்த ரீசன். இது மாதிரி ஃபுட்டு கரெக்டா நேரத்துக்கு எடுக்காம, சரியான உணவு எடுக்காமல், உறக்கம் இல்லாமலும் நம்ம இருக்கோம். ஸோ இதனால அதிகமா நமக்கு பாடி ஹீட் வருது. ஹீட் இருக்கும்போது என்னென்ன சிம்டம்ஸ் நம்ம பாடியில தெரியும்? எஸ்பெஷலா வந்து பார்த்தோம்னா கண்கள்ல ஒரு எரிச்சல் இருக்கு, ட்ரைனஸ், ஸ்கின்ல எப்பவுமே வந்து ஒரு ட்ரைனஸ் இருந்துகிட்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும். திடீர்னு ஹேர் ஃபால் ஆகிற மாதிரி ஒரு டென்ஷன், திடீர்னு தலையில ஒரு ஏதோ தலைவலி வந்துகிட்டே இருக்கு. எல்லாமே எக்ஸஸா ஹீட் இருக்கா அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி தான். இன்னைக்கு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, மேம் எனக்கு சாப்பிட்டுட்டே இருக்கேன், திடீர்னு வந்து வயிறு இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கு, அடி வயிற்றுல வந்து வலி இருக்கு, யூரின் பாஸ் பண்ணும்போது ஒரு பர்னிங் சென்சேஷன், ரொம்ப சூடா வந்து யூரின் பாஸ் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே உடல் உஷ்ணம் இருப்பதற்கான அறிகுறிகள் தான். பேசிக்கா உடல் உஷ்ணத்தை குறைக்கணும் அப்படின்னா எண்ணெய் குளியல் ரொம்ப அவசியம். ஸோ எண்ணெய் குளியல் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு அதை நிறைய பேர் மறந்துட்டோம். வாரம் 2 முறை எண்ணெய் குளியல் ரொம்ப ரொம்ப அவசியம். இல்லைன்னா டெய்லி நைட்டு நம்ம தூங்கும்போது தொப்புள்ள எண்ணெய் வைக்கிறத ஒரு வழக்கமா வச்சுக்கணும். தொப்புள்ள அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 2 சொட்டு நல்லெண்ணெய் இல்லைன்னா விளக்கெண்ணெய் அது வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உள்ளங்கால்லையும் நம்ம எண்ணெயை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை காலையில எந்திரிச்சோடனே ஒரு எம்டி ஸ்டொமக்ல நம்ம கொஞ்சம் நெய் ஒரு 10 ml, ஒரு 10 ml, 1 ஸ்பூன் அளவுக்கு சுத்தமான நெய்யை நம்ம குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா உடல் உஷ்ணம் வந்து தனிய ஆரம்பிக்கும். இல்லைன்னா நல்லெண்ணெயும் குடிக்கலாம். அதுக்கு அடுத்தடுத்து நம்மளுடைய உணவு முறைகள் அப்படின்னு சொல்லும்போது காலையிலே ரொம்ப ஸ்பைசி ஃபுட்டா எடுக்கிறது, இல்லை ரொம்ப ட்ரை ஃபுட் எடுக்கிறது, இதையும் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ காலையில கொஞ்சம் வாரத்துக்கு ஒரு 2-3 நாளாவது நீர் ஆகாரமோ இல்லை பழைய சாதமோ இல்லை கூழ் மாதிரி கம்பங்கூழ், கேப்பங்கூழ், இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரலாம். உணவில் நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 100-200 ml ஆச்சு மோர் குடிக்கிறது ரொம்ப நல்லது. அந்த ப்ரோபயோட்டிக்ஸ் இல்லாததுனாலதான் நமக்கு டைஜஷன் ப்ராப்பரா இல்லாம, மோஷன் சரியா போகாம இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வருது. பாடி ஹீட்டுக்கு வேற எந்த மாதிரி மெடிசின்ஸ் எடுத்துக்கலாம்? இந்த சித்த மருத்துவத்துல வந்து பார்த்தோம்னா இந்த உடல் உஷ்ணம் குறையறதுக்கு உணவை அடிப்படையாக வைத்துதான் நிறைய மருந்துகள் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ அந்த உடல் உஷ்ணம் குறைப்பதற்கு சில மருந்துகள் அனுபானத்தோட சேர்த்து கொடுப்போம். அனுபானம் அப்படின்னா ஒரு மருந்து எடுக்கணும்னா அது கூட சேர்த்து கொடுக்கக்கூடியது. அப்போ சில மருந்துகள் இந்த பொருளோட சேர்த்து சாப்பிடும்போது அந்த நோயை வந்து சரி பண்ணுது. அப்போ இளநீர் வந்து ஒரு பெஸ்ட்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த இளநீரை பேஸா வச்சுட்டே கூட நிறைய மருந்துகள் சேர்த்து கொடுக்கும்போது உடல் உஷ்ணம் குறையும். பேசிக்கா வெந்தயம்னு வச்சுக்கோங்களேன். நைட்டே வெந்தயம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இளநீர்ல ஊற வச்சுட்டு காலையில அதை வந்து குடிக்கலாம். இளநீரோட சேர்த்து அந்த வெந்தயமும் சேர்த்து சாப்பிடணும். இதுவே அதிக உஷ்ணத்தினால நமக்கு சிறுநீர் எரிச்சல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கு, இல்லை பர்னிங் மிச்சுரேஷன் இருக்குன்னா குங்குலிய பருப்பம் அப்படின்ற மருந்து இருக்கு. இதையும் இளநீரோட சேர்த்து சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா
தேற்றான்கோட்டை வந்து இந்த உடல் உஷ்ணத்துக்கு மட்டும் இல்ல, நிறைய நோய்களுக்கு. அப்போ உஷ்ணம் குறையறதுக்கு இந்த தேற்றான்கோட்டையும் நைட்டே இளநீர்ல ஊற வச்சுட்டு காலையில அந்த இளநீரை கொஞ்சம் குடிக்கலாம். இதே மாதிரி மோர் தொடர்ந்து எடுத்துக்கிறது, இந்த மாதிரி நம்ம உணவு முறைகள் மூலமாவே சித்த மருத்துவத்துல நிறைய மருந்துகளை எடுக்கலாம். இது நிறைய அரிஷ்டம் வகையான மருந்துகளும் இருக்கு. ஸோ அந்த அரிஷ்டம் வகையான மருந்துகள் அப்படின்னு சொல்லும்போது நெல்லிக்காய் அரிஷ்டம் இருக்கு, சீரகாதி அரிஷ்டம் இருக்கு. இது தண்ணீர்ல கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை குடிச்சிட்டு வந்தோம்னாலும் உடல் உஷ்ணம் குறைய ஆரம்பிக்கும். இப்ப நம்ம பேசின தலைப்புகள்ல ஏதாவது சந்தேகமோ, உங்க உடல் நலத்துல ஏதாவது பிரச்சனைகள், அதை குறித்து சித்த மருந்துகள்ல என்னென்ன எடுக்கலாம், இந்த மாதிரி சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல அதை பத்தி பார்க்கலாம். நன்றி.